அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சில முக்கிய உறுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம். உறுப்பு 1லிருந்து 4 வரையிலும் இந்தியாவினுடைய பரப்பு, புதிய மாநிலம் உருவாக்கம் மற்றும் பெயர் மாற்றம் இதை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 1லிருந்து 4 என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பரப்பு, மாநிலத்தினுடைய உருவாக்கம், அதனுடைய பெயர் மாற்றம். 5லிருந்து 11 எதை பார்க்குறோம் அப்படின்னா குடியுரிமை அப்படின்றத 5லிருந்து 11வது விதிகள் நமக்கு சொல்லுது. சரிங்களா? 5லிருந்து 11 குடியுரிமை சொல்லுது. 12லிருந்து 35 எதை சொல்லுது அப்படின்னா அடிப்படை உரிமைகளை சொல்லுது. அடிப்படை உரிமைகள் எத்தனைனா 12லிருந்து 35. 14 எதை சொல்லுகிறது அப்படின்னா சமத்துவ உரிமையை சொல்லுகிறது. 14 சமத்துவ உரிமைகள். 16 எதை சொல்லுது அப்படின்னா இடஒதுக்கீடு, அதாவது அரசு பணியில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்றத 16 சொல்லுது. 17நாவே தீண்டாமை ஒழிப்பு. இது அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு. 18 வந்து பட்டங்கள் ஒழிக்கிறது வந்துட்டு 18. 19 என்ன அப்படின்னா எழுத்துரிமை, பேச்சுரிமை, இது எல்லாமே வந்து 19ல் வந்துடும். அடுத்து 24 பொறுத்தவரையிலும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு வந்து 24. அதுக்கு அடுத்து 21(a) என்ன வந்துச்சு அப்படின்னா கல்வி, அடிப்படை உரிமை, இது எல்லாமே எங்கே வந்துச்சு அப்படின்னா 21(a) இருக்குது. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அடிப்படை உரிமையாக கல்வி இருக்கணும் அப்படின்றத என்ன சொல்லுது 21(a) சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 25 என்ன சொல்லுது அப்படின்னா சமய உரிமையை சொல்லுகிறது. 25 சமய உரிமைகளை சொல்லுகிறது. 21(a) வந்து அடிக்கடி கேட்குற ஒரு பார்ட்ஸ் தான். இதுவும் நம்ம தீண்டாமை ஒழிப்பு 17 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி. ஸோ 25 வந்து சமய உரிமையை சொல்லுகிறது. அடுத்து பாருங்கள் 36லேருந்து 51 என்ன சொல்லுது உறுப்பில் அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை சொல்லுகிறது. அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். 32 வந்து அரசியல் சட்டப்படி தீர்வு பெறக்கூடிய உரிமைகளை சொல்லுகிறது. 32 என்ன சொல்லுதுன்னா அரசியல் சட்டத்தினுடைய தீர்வு பெறும் உரிமை. 40 என்ன சொல்லுது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து அமைப்புகளை குறித்து சொல்லுகிறது. 44 என்ன சொல்லுது அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை குறித்து சொல்லுகிறது. பொது சிவில் சட்டம் வந்து 44. 45 என்ன சொல்லுது அப்படின்னா இளம் சிறார் பாதுகாப்பு, அதாவது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்புகள் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறது வந்து 45. அப்போ குழந்தைகளுக்கான உறுப்புன்னு பார்த்தோன்னா 45 ஒன்று இருக்குது, 21(a) இருக்குது. அதில் கல்வி, இதில் பாதுகாப்பு. உறுப்பு 48 பொறுத்தவரையிலும் பசு வதை தடுப்பு. சரிங்களா? ஸோ பசுவை வந்துட்டு நம்ம வதை செய்கிறதை தடுக்கக்கூடிய சட்டம் எதுனா பார்ட்ஸ் எதுனா 48. 61 எதை சொல்லுகிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் நீக்கத்தை குறித்து சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா 61. சரிங்களா? 51(a) வந்துட்டு அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகளை குறித்து சொல்லக்கூடியது 51(a). 52லேருந்து 151 வந்து மத்திய அரசாங்கம். 52லேருந்து 151 மத்திய அரசாங்கம். 79 வந்து பாராளுமன்றம். ஓகேங்களா? 79 பாராளுமன்றம். 110 வந்து பண மசோதா. ஸோ பண மசோதா 110. ஸோ 110 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பண மசோதா. 108 எதை சொல்லுகிறது அப்படின்னா பாராளுமன்ற கூட்டத்தை சொல்லுகிறது. ஸோ பாராளுமன்றத்திற்கான வரையறையை தீர்மானிக்கிறது வந்து 79. கூட்டங்களை கூட்டுவதற்கான அந்த காரியத்தை சொல்கிறது வந்துட்டு 108. அடுத்து ஆண்டு நிதிநிலை அறிக்கை பண்ணுறாங்களே அது எந்த பார்ட்ஸ் கீழே அப்படின்னா 112வது உறுப்பு. ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து 112. உச்சநீதிமன்றம் வந்து 143. உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரை ஆள்வரை அது வந்து எதுனா 143, அதாவது 143. அடுத்து பார்த்தீங்கன்னா 152லேருந்து 237 வரையிலும் மாநில அரசாங்கம். 152லேருந்து 237. 156 வந்து ஆளுநருடைய பதவிக்காலம். ஆளுநருடைய பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா பார்ட்ஸ் வந்து 156. 226 வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி பேராணை ஆள்வரை. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி பேராணை ஆள்வரை வந்து 226. அடுத்து 280 வந்துட்டு நிதி ஆணையம். 280 வந்து நிதி ஆணையம். 300(a) வந்து சொத்துரிமை. அது வந்து இந்த சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. 300(a)ல சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து 343 வந்து ஹிந்தி இந்தியாவினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு சொல்கிறது வந்து 343. 352 வந்து தேசிய அவசரநிலை பிரகடனம். 356 வந்து மாநில அவசரநிலை பிரகடனம். 360 வந்து நிதிநிலை அறிக்கை. அப்போ நிதிநிலை அவசரம். அப்போ அவசர கால பீரியடில் 3 இது இருக்குது அவசர நிலை பிரகடனத்தில். அதில் 356 நேஷ்னல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட்டு, 360 வந்து ஃபினான்ஸு. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்குறது. நீங்கள் வந்து 4 ஆட் பண்ணால் நமக்கு இது வந்துடும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 352, 56, 60. ரைட்டா? ஸோ இது தேசிய அவசரநிலை பிரகடனம், மாநிலம் நிதிநிலை அவசரநிலை பிரகடனம்.
அடுத்தது பாருங்கள் 368 அரசியல் சட்ட திருத்தம். 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தனி அதிகாரத்தை கொடுப்பது. இதுவும் அடிக்கடி கேட்குற விஷயம் தான். 370 வந்து ஜம்மு காஷ்மீருக்கு தனி அதிகாரத்தை கொடுப்பது வந்து எந்த ஆர்டிகல்னால் 370 ஆர்டிகல். இங்கே வந்து 360 வந்து நிதிநிலை அவசர பிரகடனம். 370 ஜம்மு காஷ்மீர். 368 வந்து அரசியல் சட்ட திருத்தம். 368 என்னங்க, அரசியல் சட்ட திருத்தம். ஓகே. ஸோ சில முக்கியமான இந்த கான்ஸ்டியூஷனில் சில முக்கியமான பார்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அரசியலமைப்பு சட்டத்தில் சில முக்கிய உறுப்புகளை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.